லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாக்கா 5000 ரூபாய் ஃபைன். நல்லா கொஞ்சம் 100 500 கிடையாது. போய் இரவு வந்துடணும். வண்டி இவரு தான் இருக்கும், நான் ஓட்டுவேன். எந்த இருக்கும் இவரு ஓட்டுவாரு. அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. வண்டி குடுக்குறவன் யாராவது கேட்டா, பக்கத்துல கேட்டா, மார்க்கெட் போயிட்டு வரேன், கமிட்டிக்கு போயிட்டு வரேன், மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன், பஜார் போயிட்டு வரேன், எப்ப லைசன்ஸ் சரியா காமி. செஞ்சில போனா பிடிப்பான், நாடோட போனா பிடிப்பான். லைசன்ஸ் இருந்தா குடு, இல்லைன்னா 10 ரூபாய் கையில கொடுத்து எடுத்து போனா நீயே பஸ் ஏறி போறான்னு சொல்லி கொடுத்து விட்டுருவேன். ஒண்ணு, செல்போன் பேசிக்கிட்டு எக்காரணத்தை கொண்டு வண்டி ஓட்டாதீங்க. நீங்க இந்த பக்கம் வண்டி ஓட்டுறீங்களா, இந்த பக்கம் வண்டி ஓட்டுறீங்களா, அந்த பக்கம் வண்டி ஓட்டுறீங்களான்னு யாருக்கும் தெரியாது. பின்னாடி வரவங்க நீ லெப்ட்ல போவே ரைட்ல போவே தெரியாது. நம்மளுடைய கவனம் போற செல்போன் பேசுறதா இருக்கும். நம்ம எப்படி போறோம், எதுக்கு என்ன வண்டி வருதுன்னு தெரியாது. நிச்சயம் ஆக்சிடென்ட் ஆகும். நீ பேச போறது 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம். ரோடு ஓரமா போய் வண்டி நிப்பாட்டு, அழகா பேச போயிட்டாரு. அதே போல உங்களை யாரும் செக் பண்ணும்போது ஒரிஜினல் லைசன்ஸ் கொடு அப்படின்னு யாரும் நாங்க கேட்கல. நீ ஆன்லைன்ல காமி, செல்போன்ல வீட்டுல போய் ஒரு பணம் எடுத்து வச்சுக்கோ, லைசன்ஸ் பணம் எடுத்து வச்சுக்கோ, ஆர்சி புக்க பணம் எடுத்து வச்சுக்கோ, இன்சூரன்ஸ் பணம் எடுத்து வச்சுக்கோ. யாராவது செக் பண்ணா சார் என்ன சார் ரெக்கார்ட் போயிட்டாரு. வீட்டுல வச்சுக்கிறேன் சார், வீட்டுல வச்சுக்கிறேன் சார், நான் ஒவ்வொரு வீடா வந்து பார்க்க முடியும் கிடையாது. அதனால தயவு செய்து உங்களுடைய ரெக்கார்டை செல்போன்ல வச்சுக்கோங்க. செக் பண்ணும் போது காமிங்க. ஏன் அதை சொல்றேன்னாக்கா அப்பதான் நீங்க லைசன்ஸ் எடுப்பீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருந்தாக்கா கத்துக்கிட்டு ஒரு லைசன்ஸ் இருக்கு, லேர்னர்ஸ் லைசன்ஸ், எல்எல்ஆர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். எல்எல்ஆர் போடுங்க. 1 மாசம் ட்ரைனிங் எடுங்க, 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. ட்ரைனிங் எடுங்க. ட்ரைனிங் எடுத்த பிறகு டெஸ்ட் வைப்பாங்க. பாஸ் பண்ணாக்கா லைசன்ஸ், ட்ரெயின் ஆனாங்க மறுபடியும் ட்ரைனிங். லைசன்ஸ் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. தயவு செய்து லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாதீங்க. லைசன்ஸ் இல்லாதவருக்கு வண்டி கொடுக்காதீங்க. 2 வீலர்ல ஒருத்தர் போகலாம், 2 பேர் போகலாம். ரைடர், மில்லியன் ரைடர், அவ்வளவுதான். 3 பேர் உட்கார வச்சு வண்டி ஓட்டுறது, பேங்க் வாரத்துக்கு மேல சைக்கிள் போட்டு உட்கார வச்சு வண்டி ஓட்டுறது, இந்த வீலிங் அடிக்கிறது, இதெல்லாம் நிச்சயம் ஒரு விபத்து வரும்.